அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்று கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு விழா. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 25 முதல் 38 முடிய இன்றைய நாளிலே ஓர் அறிவிப்பு வந்திருக்கின்றது. இது நேரடியாக கடவுளிடமிருந்து வருகிறது. பிறப்பின் அறிவிப்பு வரலாற்றிலே எந்த ஒரு மனிதனும் பிறப்பதற்கு முன்னே அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இயேசுவின் பிறப்பு மட்டும் முன் அறிவிக்கப்பட்டது. இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்ச்சியிலும் பிறப்பு நிகழ்விலும் முக்கியத்துவம் பெறுவது மரியா. கப்ரியேல் தூத வாழ்த்துறையில் ஒரு கலக்கம், பிறகு கன்னியாக இருந்து பிள்ளை பெறுவதை பற்றிய ஒரு நியாயமான கேள்வி, இறுதியில் இயேசு பற்றி வானதூத கூறிய நம்பத்தக்க பதிலின் விளைவாக அவரது தாழ்ச்சிமிக்க ஏற்பு ஆகியவை மரியாவின் தனிப்பட்ட இயல்பை காட்டுகின்றது. இயேசுவை பற்றிய வானதூதரின் அறிவிப்பு பழைய ஏற்பாட்டு பின்னணியில் வந்தவை. மக்கள் எதிர்பார்த்த மெஸ்ஸியா பற்றிய ஒரு தொடக்க அரங்கேற்றமே இது. அவர் கடவுளின் மகன், யூத மக்கள் போற்றிய தாவீதின் வாரிசு, முடிவில்லா ஆட்சிக்கு உரிமையாளர். இந்த அறிவிப்பால் கன்னிமை தாய்மை பேறு அடைகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் வானதூத கப்ரியேல் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை நினைகூர்ந்து கொண்டாடுகின்றோம். தொடக்கத்தில் இவ்விழா இயேசுவின் மனித அவதார பெருவிழா என்று கொண்டாடப்பட்டு வந்தது. தூத கப்ரியேல் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது மனித வரலாற்றை மாற்றி போட்ட நிகழ்வு. ஏனென்றால் மரியா சொன்ன ஆகட்டும் என்ற ஒற்றை சொல்லால் தான் வார்த்தை வடிவான கடவுளால் நம்மிடையே குடிகொள்ள முடிந்தது. அன்னை மரியா வெறுமையானாள். இறைவனின் அன்பு மனுக்குலத்தின் மீது ஆசிரியராய் வழிந்தோடும்படியாக வெறுமையானாள். அதனால்தான் அவளின் வெறுமையை ஆண்டவர் அருளால் நிறைத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க எனும் வாழ்த்தை வானதூத மட்டுமல்லாமல் நம்மையும் மங்கள கீதமாக நாள்தோறும் நம் உதடுகளும் உள்ளங்களும் இணைந்து ஒலிக்க செய்துள்ளார். மரியாவிடம் தாழ்ச்சி என்ற உள்ளம் நிறைவாக இருந்தது. தூதர் வழியாக கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தூதர் வழியாக இறைச்செய்தி ஏற்ற பின்பு, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படி எனக்கு நிகழட்டும் என்கிறார். இங்கு கடவுளின் திருவுளத்தை உணர்ந்து கொள்கின்றார். அதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் தாழ்ச்சியோடு செயல்படுகின்றேனா? நான் உலக செல்வங்களுக்கு அடிமையாக உள்ளேனா? மரியாவை போன்று ஆண்டவருக்கு அடிமையாக உள்ளேனா? எனது வாழ்வில் இறை திருவுளத்தை உணர்ந்து செயல்படுகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் மரியாவை போன்று தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், கடவுளின் திருவுளத்தை உணர்ந்து செயல்படுதல், அர்ப்பணம் போன்ற பண்புகளில் சிறந்து விளங்க வரம் தாரும். ஆமீன்.